பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். நம்மளுடைய அமல்களை முன்வைத்து நம்ம அதை ஓதி துவா செய்து வருகிறோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம சலவாத்தை தான் பார்க்க போறோம். நிறைய அமல்கள் நம்ம செய்யறோம். துவாக்கள், திக்ரிகள், சூறாக்கள்லாம் செய்யறோம். சிறப்பு தொழுகையெல்லாம் நடத்துறோம். சிலர்லாம் நோம்பெல்லாம் வைக்கிறோம். ஆனா அதையெல்லாம் எப்படி நமக்கு பலன் கொடுக்குதோ அதே மாதிரி சலவாத் ஓதுவதனாலையும் நம்மளுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. அதுலயும் சலவாத்துக்காக சொல்லப்பட்ட சிறப்புகள் பார்த்தீங்கன்னா, ஆலிம்கள் சொல்றாங்க, சலவாத் ஓதுவதனால நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகுது. அதே மாதிரி சலவாத் ஓதுவதனால மனதிற்கும் உடலுக்கும் ஆரோக்கியத்தையும் மன நிம்மதியும் தருகிறது. அதே மாதிரி சலவாத் ஓதுறதுனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போகுது. அதே மாதிரி சலவாத்தின் காரணமாக நம்மளுடைய கவலைகள், சோர்வுகள் எல்லாமே நீங்குது. நம்மளுடைய எதிரிகள் கூட நம்மளை விரும்பக்கூடிய வகையில நம்மளுடைய இடத்துல மாறிடுவாங்க அவங்க. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடுங்கல்கள்லாம் ஒவ்வொன்றாக விலகி நம்ம எதை ஆசைப்படுகிறோமோ அந்த ஆசையை நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும். நம்மளுடைய தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். எல்லாவற்றுக்கும் மேல நபியின் பரிந்துரை கிடைக்கும். நாம ஒருத்தவங்களுக்கு சலாம் சொன்னா அவங்க நமக்கு என்ன செய்வாங்க? பதில் சலாம் சொல்லுவாங்க. அப்ப சலவாத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நபிக்கு நம்ம சொல்லக்கூடிய சலாம் தான். அவர்களுக்காக நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கக்கூடிய துவாவாக இருக்குது. நமக்கு அவர்களுடைய பரிந்துரை அதை பெற்றுக் கொடுக்கும். நபி அவர்கள் சொன்னாங்க, என் மீது நீங்க சலவாத்து ஓதாம உங்களுக்கு நான் பரிந்துரை செய்ய முடியாது. அதனால நீங்க சலவாத்து இந்த வாழக்கூடிய வாழ்க்கையில ஓதுங்க. அப்பதான் உங்களுக்காக நான் பரிந்துரை செய்ய முடியும். அல்லாஹ் எனக்கு அனுமதி கொடுப்பான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேல அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறான், நானும் மலக்குமார்களும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறோம். எனவே முஃமின்களே நீங்களும் நபியின் மீது சலவாத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆன்லேயே சலவாத்து சொல்வதை பத்தி சிறப்பித்து சொல்லியிருக்கான். நீங்க குர்ஆன்ல வந்திருக்கக்கூடிய அமல்கள் எடுத்தீங்கன்னா, ஒன்னு தொழுக, திக்ரு, துவா, நோன்பு, ஜக்காத்து, சதக்கா, ஹஜ்ஜு, அதே மாதிரி சலவாத்து, இதெல்லாமே வந்திருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அமல்களா இருக்கு. நம்ம சொன்ன முதல் 7 விஷயமே எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி வரிசையில தான் நமக்கு சலவாத்தும் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை வணங்குகிறான் அப்படின்னு நின்றான், அதோடு சேர்ந்து நபியும் பின்பற்றினா மட்டும்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். அப்ப அல்லாஹ்வை வணங்குறோம், அதுக்கு தான் தினமும் திக்ரும், தொழுகை, துவாலா செய்றோம். அப்ப நபியை நம்ம பின்பற்றோம் அப்படிங்கிறத எப்படி காட்டணும்னா, நபியின் மீது அதிகமாக சலவாத்து சொல்லணும், நபியுடைய சுன்னத்துகளை பின்பற்றணும். இதுதான் நம்ம நபிக்கு செய்ய வேண்டிய மரியாதையாக இருக்கு. அவர்கள் கடைசி மூச்சு வரையும் உம்மத்தே உம்மத்தேன்னு சொல்லி வாழ்ந்து மறைந்தார்கள். அவர்களுக்காக நம்ம அல்லாஹ்விடத்துல சலவாத்தை ஓதி நம்ம துவா செய்வது ரொம்ப சிறந்தது. சலவாத்து அப்படிங்கிறதே நபிக்கான துவா தான். நீங்க தனியா நபிக்காக துவா செய்யணும் இல்லை. நம்ம சலவாத் ஓதிட்டாவே அதுவே பார்த்தா அவர்களுக்காக நம்ம அல்லாஹ்விடத்துல உன்னுடைய அருளையும் பரக்கத்தையும் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குடும்பத்துக்கும் நீ தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம்னு அர்த்தம். எப்பயுமே நம்ம அவங்களுடைய குடும்பத்தாலையும் சேர்த்தி கொள்ளணும். ஏன்னா நபி அவர்கள் தீனை எத்தி வைத்தாலும் அவங்களுடைய குடும்பம் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு அந்த தீன் ரொம்ப ஈஸியா கிடைச்சிருச்சு, நமக்கு கஷ்டம் இல்லை. ஆனா அவங்க அப்படி கிடையாது. அவங்க குடும்பத்துல இருந்தவங்களா உயிர் தியாகம்லாம் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருக்கனால அவங்களையும் நம்ம செலவாத்துல சேர்த்தி ஓதுவது நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பரக்கத்து கொடுக்கறதா இருக்கு. அந்த செலவாத்தை தான் ஒரு நாளைக்கு ஒரு 100 முறையாவது திக்ரு ஓதுவதை போல ஓதுங்க. பெரிய செலவாத்தெல்லாம் எடுத்து ஓதாட்டினாலும் சின்ன செலவாத்தாக எடுத்து ஓதுனா 100 முறை ஓதுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? வெறும் ஒரு 5 நிமிடம் தான் ஆகும். ஆனா அந்த 100 முறை நீங்க ஓதி விட்டு துவா செய்தா உங்க துவா மறுக்கப்படாம கபுலாகும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய எல்லாமே அதுல அடங்கிடும். தேவைகள் நிறைவேறி கஷ்டங்கள் விலகும். இப்ப நம்ம சின்ன செலவாத்தை தான் 100 முறை ஓத போறோம். நீங்களும் என்னோட சேர்ந்து ஓதி அந்த நன்மையும் பலனையும் கையோடு பெற்றுக்கொண்டு போங்க. இதை வளமையாக செய்துவாங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்களும் பார்த்து பலனடையட்டும். வாங்க நம்ம ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின். 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 அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின்.
اللهم صل على محمد وعلى آل محمد 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 اللهم صل على
முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலா 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 முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின்